ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துடன் இந்த 2வது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். ஸ்லோகத்தை படிக்கலாம். ஏஷா பிராமி ஸ்திதிஹ் பார்த்த நைனாம் ப்ராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்தகாலேபி பிரம்ம நிர்வாணமிருச்சதி. ஏஷா பிராமி ஸ்திதிஹி, இதுதான் பிரம்ம நிலை. எது பிரம்ம நிலை? இத்தனை நேரம் ஸ்தித பிரஜனை பத்தி சொன்னார் இல்லையா? ஸ்தித பிரஜன் நன்றாக சாஸ்திரங்களை படித்திருக்கிறார், மனனம் செய்திருக்கிறார், நிதித்தியாசனம் செய்திருக்கிறார், புலனடக்கம் மனக்கட்டுப்பாடு உடையவராக இருக்கிறார். எல்லாம் பார்த்தோம். ஆசைகளை துறந்தவராக இருக்கிறார், எதற்கும் ஆசைப்படாதவராக, அகங்காரம் மமகாரம் அற்றவராக, பரம்பொருளாகவே தன்னை உணர்ந்தவராக. அப்படிப்பட்ட அதுதான் பிரம்ம நிலை. நிலைன்னு சொன்னா ஒரு ஸ்டேட், அது ஒரு தனி நிலைங்க. அப்படி அல்ல, இது அடையக்கூடிய ஒரு நிலை அல்ல. எதையாவது ஒன்று நம்ம அடைஞ்சோன்னு சொன்னா நிச்சயமாக அதை நாம் இழக்க வேண்டி இருக்கும். இது ஒரு அடைய வேண்டிய நிலை அல்ல. ஏற்கனவே நாம் இருக்கின்ற நிலையை பற்றி அறிந்து கொள்கிறோம். அதுதான் இங்க பிராமி ஸ்திதிஹி. உண்மையாவே நம்முடைய இயல்பு என்ன என்பதை சாஸ்திரம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொள்கிறோம். அவ்வளவுதான். அதுதான் பிரம்ம நிலை. ஏனாம் பிராப்ய ந விமுஹ்யதி. பார்த்த அர்ஜுனா, இதை அடைந்த பிறகு, அதாவது நிதித்தியாசனமும் செய்து ஆழ் மனதில் இந்த உண்மையை ஒருவன் உணர்ந்த பிறகு, ந விமுஹ்யதி, அவன் மோகம் அடைவதில்லை, மயக்கம் அடைவதில்லை. மறுபடியும் அவன் தன்னை மிஸ்ரபிளா அப்படியே ஒரு குறுகின ஜீவனாக நினைத்து கொள்வதில்லை. மறுபடியும் துன்பத்தில் அவன் துடிப்பதில்லை. இந்த வாழ்க்கையின் இன்ப துன்பங்களால் அவன் பாதிக்கப்படுவதில்லை. இந்த சோகம் மோகம் பயம் இதுல இருந்தெல்லாம் முற்றிலுமாக விடுபட்டவனாக அவன் இருக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு ரிலீஃப் 2வது வரியில சொல்றார். அந்த காலே அப்பி ஸ்தித்வாஸ்யஹ, அதாவது இறுதி காலத்துல, வாழ்க்கையுடைய அந்த காலத்துல கூட யாராவது ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தான்னு சொன்னா பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. பிரம்ம நிர்வாணம், வாழ்க்கையின் இறுதி காலத்துல கொஞ்ச நாட்கள் இதை அவன் தெரிந்து கொண்டால் கூட, இதை தியானித்தால் கூட அவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். அது என்ன பிரம்ம நிர்வாணம் அப்படின்னா, நிர்வாணம் அப்படிங்கிற சொல்லுக்கு போக்குவரவற்ற நிலை அப்படின்னு பொருள். ரொம்ப அழகான ஒரு சொல் நிர்வாணம் என்பது. இப்ப விளக்கு ஏத்தும் போது தீக்குச்சி அப்படி கிழிக்கிறோம்ல, அப்படி விளக்க அணைச்சப்புறம் அந்த தீக்குச்சி அணைத்த பிறகு அந்த அக்னி எங்கு செல்கிறது? எங்கும் நீக்கமர நிறைந்த நம் கண்ணுக்கு தெரியாத அக்னி தத்துவம் ஒன்று இருக்கிறது, சூக்ஷ்மமான அக்னி. அதனுடன் அது கலந்து விடுகிறது. அதாவது இனிமே அவன் பிறக்க மாட்டான், அவன் விதேக முக்தி அடைகிறான். இதுக்கப்புறம் அவனுக்கு மறுபடியும் பிறப்பு என்பது கிடையாது. எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளில் அவன் ஒன்றி விடுகிறான். இந்த ஒன்றி விடுகிறான், கலந்து விடுகிறான், இந்த சொற்கள் கூட உபச்சாரமானவை தான். ஒரு பானைக்குள்ள காற்று இருக்கு, ஆகாசம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. பானையை உடைத்த பிறகு என்ன ஆகிறது? 2 ஆகாசமும் கலந்துடுச்சு. இருக்கிறது ஒரே ஆகாசம் தான், நடுவுல இருந்தது பானை, அந்த வடிவம். அது மாதிரி இவன் பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி அப்படின்னா விதேக முக்தியை இந்த ஞானி அடைகிறார். வாழ்க்கையின் இறுதி காலத்துல இவன் இதை உணர்ந்து கொண்டால் கூட அவன் விதேக முக்தி அடைவான் அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஆதிசங்கரர் கேட்கிறார் இந்த இடத்துல உரை செய்யும் பொழுது, வாழ்க்கையின் இறுதி காலத்துல அறிந்து கொண்டாலே ஒருவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைவான் என்று சொன்னால், சின்ன வயசுலயே ஒருவன் அறிந்து கொண்டால் எவ்வளவு பெரிய நன்மையை அவனுக்கு அது தரும் என்று சொல்கிறார். ஆக இதுதான் பிரம்ம நிலை. எது பிரம்ம நிலை? தன்னை மெய்ப்பொருளாகவே உணர்ந்து, அதனால் ஆசைகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு, எந்த விதமான பயம் குழப்பம் சோகம் மோகம் எதற்கும் இடமில்லாமல், இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாமல், புலனடக்கம் மனக்கட்டுப்பாடு இதெல்லாம் அனாயாசமாக, எதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு சாதன சதுஷ்டய சம்பத்தியில சம்பாதிச்சோமோ அதெல்லாம் ஞானிக்கு அவரோட செகண்ட் நேச்சரா இருக்கும். இயல்பாகவே அவர் பற்றற்றவராக, எதன் மீதும் ஆசை இல்லாதவராக, ரொம்ப தன்னில் தான் திளைத்து இன்புறுபவராக அந்த ஞானி இருக்கிறார். அதுதான் பிரம்ம நிலை. ஒரு பேருக்கு உபச்சாரத்துக்கு சொல்றோம் பிரம்ம நிலை, பிரம்ம நிர்வாணம். இந்த சொற்கள்லாம் எப்பயுமே சார்பு உடையவை, ரிலேட்டிவ் வேர்ட்ஸ். அதை வைத்து ஓரளவு தான் நம்மளால சொல்ல முடியும். என்ன புரிஞ்சுக்கிறோம்னா,
இந்த ஸ்தித பிரஜன் தன்னை மெய்ப்பொருளாகவே உணர்ந்திருக்கிறான். பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான்னு சொன்னா போக்குவரவற்ற நிலையை அடைகிறான், விதேக முக்தியை அடைகிறான் என்று பொருள். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே சாங்க்யயோகோ நாம द्वितीयोऽध्यायः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.